அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசியிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்றோரும் மனதார கடவுளை வேண்டிக் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், எந்த ஒரு நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஆரோக்கியம் குறைபடுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி குறை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத கண்டுபிடிப்போம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு தெய்வ வழிபாடு வீட்டில் வந்து தீப ஒளி, தாம்பத்தியம் அந்த மூணுமேவும் நிறைஞ்சிருக்கணும்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடு இருக்க இடத்துல அங்கே தெய்வ ஆற்றல் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீப ஒளி பரவி இருக்க இடத்துல அங்கே ஒளி நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம்பத்தியம் இருக்கிற இடத்துல வந்து இல்லறமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலுமேவோ குறைஞ்சிருந்தாலுமேவோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். அது என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நபர்கள் ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும். அடிக்கடி தேவையில்லாத சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செயலும் திருப்தி இருக்காது. மன நிம்மதி இருக்காது. நிம்மதியான உறக்கம்ன்றது இல்லாமல் போகும். அப்படியே கெட்ட கனவுகள் இருந்தாலுமே எந்த ஒரு செயலை செய்ய நினச்சாலும் அது வந்து பிரச்சனையில் தான் முடியும், நிறைவேறாது. மற்றவங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 குறை இருந்தால் இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தெய்வ ஆற்றலை மிஞ்சி ஒரு சக்தி கிடையாது. ஒரு வீடு ஒரு குடும்பம் இருந்தாலும் அங்கே தெய்வ வழிபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குரிய அபிமான தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு முறையாவது வழிபாட்டு வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வீட்டில் தெய்வ வழிபாடு இருக்குன்னா தினசரி வந்து வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்யணும். அகல் விளக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்க. சூரியத்தில் ஜன்னலாம் திறந்து விட்டு வீடு முழுவதும் வெளிச்சம் வர மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. தினசரி வந்து மாலை வந்து நம்ம வீடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மின்சார விளக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா மின்சார விளக்காது எரிய விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் குழந்தைகள் இறைச்சல் சத்தம் கேட்கணும், விளையாட்டு சத்தம் கேட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அழுக்கான ஆடைகளை வந்து சேர்த்து வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறையாவது குளிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீரில்லா நெற்றி பால் அப்படின்ற மாதிரி அப்படின்றத அவை சொல்லியிருக்காங்க. திருநீர் அல்லது குங்குமம் கண்டிப்பாக நெத்தியில் இருக்கணும். குடும்ப பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேதனைப்படாமல் மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும், அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் வீட்டிற்கும் பக்கத்து சுற்றார் உறவினர் வீட்டிற்கும் போய் வரணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அவங்கள வர சொல்லணும். அந்த மாதிரி எல்லோரும் பழக்கங்கள் வந்து நல்ல விதமாக பழகணும், சந்தோஷமாக குடும்பத்தை மகிழ்ச்சியாக கொண்டு போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொண்டு போகணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கடவுள் இருக்காங்க, எல்லாருக்குமே துணை புரிவாங்க. நன்றி.